ஒரு வெப்பமான நாளில் ஒரு சிறிய கிராமத்தில் 3 நண்பர்கள் பெரிய மரத்தின் கீழ் உட்கார்ந்திருந்தனர். சூர்யா குளத்தில் கர்த்தி எரிந்து, இந்த விடுமுறை மிகவும் பரபரப்பாக இருக்குது. அனு சிரித்து, நாம் ஒரு தைரிய பயணம் செய்யலாம் என்றாள். கவியை யோசித்து, சரி, நாம் எதையாவது செய்யலாம் என்றான். பின் அந்த 3 நண்பர்கள் சந்தோஷமாக புதிய அறிவை பெறுவதற்காக ஒன்றிணைந்து முயற்சிக்கத் தொடங்கினார்கள். கிராமத்தின் மண் வழியில் சூர்யா, அனு மற்றும் கவி 3 நண்பர்கள் நின்று தொலைவில் உள்ள கோட்டையை பார்த்தனர். கிராமத்தில் மக்கள் பயணித்துக் கொண்டிருந்தனர் மற்றும் ஆட்டுக்கள் மெல்ல பசுக்கள் போல் மேய்ந்து கொண்டிருந்தன. கவி கோட்டையை நோக்கி காட்டி, பாருங்கள், அங்கே என்ன இருக்குமோ என்றான். அனு ஆர்வமாக, அது மிகவும் மர்மமாக தெரிகிறது, நாமே அதை பார்க்கலாமா என்று கேட்டாள். சூர்யா உற்சாகமாக, ஆம், அது ஒரு நல்ல சோதனைதான் என்று சொன்னான். பின்னர் 3 நண்பர்களும் கோட்டை நோக்கி பயணிக்க தீர்மானித்தனர். கோட்டையின் நுழைவு பாதை செடியாலும் மூடிய உதிரிகளாலும் மூடியிருந்தது. உள்ளே இருட்டான சோகமான சூழல் இருந்தது. சூர்யா கையிலே ஒரு பிரகாசமான விளக்கை பிடித்து வழிகாட்டி முன்னேறினான். அனு அவனை பின்பற்றி கொண்டிருந்தாள். அவள் புத்தகத்தை பிடித்துக்கொண்டு கவனமாக நடந்து கொண்டிருந்தாள். கோட்டையின் உள்ளே பழமையான கல் சுவர்கள், செடிகள் மற்றும் குழி நிறைந்த தரை இருந்தது. மேலிருந்து சுவரில் கிழிந்தெழுத்துப்பட்ட இடங்களில் வெளிச்சம். 3 நண்பர்களும் பயம் மற்றும் ஆர்வத்துடன் அந்த மர்மமான இடத்தை ஆராய்ந்து சென்றனர். ஒரு கரகரப்பான அறையில் சூர்யா, அனு மற்றும் கவி 3 பேர் நின்று பார்த்தனர். அறையின் சுவரில் பழமையான கல்வெட்டுகள் இருந்தன. ஒரு பழமையான மரப்பெட்டி இருந்தது. அதில் அழகாக கொட்டிய வடிவங்கள் படிக்கப்பட்டிருந்தன. சூர்யா உற்சாகமாக பெட்டியை திறக்க முயன்றான். அவன் மெதுவாக அதை திறக்கும்போது அனு மிகவும் கவனமாக, இதில் என்ன இருக்குமோ என்று பார்த்தாள். கவி தன் மூச்சை நிறுத்தி அச்சத்துடன் பெட்டியை நோக்கி பார்த்தான். மரப்பெட்டியை திறந்தபோது அதில் ரத்தினங்கள் மற்றும் ஒரு பழமையான வரைபடம் இருந்தது. ரத்தினங்கள் மிக விலைவானதாக இருந்தது மற்றும் வரைபடத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று காட்டப்பட்டிருந்தது. மரப்பெட்டியை திறந்தபோது அந்த 3 நண்பர்கள் அதில் ஒரு புதிய வரைபடத்தை கண்டுபிடித்தனர். அந்த வரைபடத்தில் ஒரு ஆற்றின் பக்கம் உள்ள இடம் குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் கோட்டையை விட்டு வெளியே வந்தனர். அந்த வரைபடத்தை அட்டவணையில் பரப்பி அனு ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி, இங்கே ஒரு முக்கிய இடம் இருக்கிறது என்று சொன்னாள். சூர்யா ஆச்சரியமாக, நாம் இந்த இடத்தை கண்டுபிடிக்க வேண்டும் என்றான். கவியை சிந்திக்கும்போது, இந்த வரைபடத்தை பின்பற்றுவோம் என்று கூறினான். 3 நண்பர்களும் அடுத்த சாகசத்திற்கு தயாராக ஆற்றின் பக்கம் நோக்கி செல்ல முடிவு செய்தனர். 3 நண்பர்கள் வரைபடத்தை பின்பற்றி சென்றனர். கடைசியில் அவர்கள் ஆற்றின் கரையில் வந்து சேர்ந்தனர். வரைபடத்தில் ஒரு கல் குறிப்பிடப்பட்டிருந்தது. சூர்யா அந்த கல்லை கண்டுபிடித்து, இதுதான் என்று அறிவித்தான். அனு மற்றும் கவி அவருடன் சேர்ந்து கல்லை அழுத்தி நகர்த்தினார்கள். கீழே ஒரு பழமையான புத்தகம் இருந்தது. அனு புத்தகத்தை எடுத்து, இது கண்டுபிடிக்கப்பட்ட களம் என்று மகிழ்ச்சியுடன் கூறினாள். 3 நண்பர்கள் புத்தகத்தை திறந்து படிக்கத் தொடங்கினர். அந்த புத்தகத்தில் இயற்கையை பாதுகாப்பது மற்றும் செடிகள் மற்றும் மரங்களை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது பற்றிய தகவல்கள் இருந்தன. அனு பக்கங்களை புரட்டி, இந்த புத்தகம் மரங்கள் மற்றும் தாவரங்களை பராமரிப்பதற்கான நெறிமுறைகள் அளிக்கிறது என்று சொன்னாள். சூர்யா ஆர்வமாக, இந்த தகவல்களை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும், இது எங்களுக்கு தாமாக உதவியாக இருக்கும் என்றான். கவி சிரித்துக்கொண்டு, இப்போது நாம் இவை நிறைய மரங்கள் நடக்கக்கூடிய இடங்களை தேடலாம் என்று கூறினான். 3 நண்பர்கள் அந்த புத்தகத்தில் உள்ள அறிவுரைகளுடன் கிராமத்தில் இயற்கையை பாதுகாப்பது மற்றும் வளர்க்கும் வழிகளை பரிந்துரைக்க முடிவு செய்தனர்.